ஏஷியன் மேகிஸ் பீரியடோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, அந்த ரேயான்கிற பையன் கூட வந்துட்டு ஹீரோயின்ட்ட எனக்கு மேஜிக் சொல்லி தெரியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அப்போ பார்த்தா இவன் இப்படி கேட்குறத உள்ளே இருக்க ஒரு ப்ரொஃபஸர் வந்து பார்த்துறாரு. அவர் பார்த்துட்டு ரேயான் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தால் சிசையை பார்த்துறாரு. இந்த ப்ரொஃபஸர் வந்து போன சீசன்லேயே வந்திருப்பாரு. சிசையை அவருக்கு தெரியும். சிசையை பார்த்துட்டு கடைசியாக நீ காலேஜுக்கு வந்துட்டியா, அவனுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்போ தான் சிசையை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கா, இது மாதிரி எலியஸை தேடி தான் வந்தோம், எங்கே பேருக்கான்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்போ தான் வந்து இந்த ரேயான் பையன் சொல்கிறான், அதுவா அவரை வந்து இந்த ரென்ஃப்ரெட் ப்ரொஃபஸர் தான் இழுத்துட்டு போயிட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட இந்த பையன் கேட்குறான் சிசையை பற்றி, நீ அவருக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் இவ சொல்கிறா, இந்த மாதிரி நான் அவருக்கு அசிஸ்டன்ட் மாதிரி, அவர் எனக்கு டீச்சர் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ தான் இந்த ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, நானும் இந்த ரேயன் பையனும் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவர் வந்து இவனுக்கு ஒரு கார்டியன் மாதிரி, டீச்சர் மாதிரி தான். இவன் சொல்கிறான், நான் ஒன்றும் இவருக்கு வந்து அசிஸ்டன்ட் மாதிரி மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். அப்புறம் வந்து சிசே கேட்குறா, இவன் கூட மேஜிக் சொல்லி தெரியா அப்படின்னு கேட்டிருப்பானா. அதை பற்றி பேசலாம் வந்தால் இவன் அப்படியே பேச்சை மாற்றிடுறான். இந்த ப்ரொஃபஸர் வந்து இப்படி தான் போனார், வா உனக்கு நான் வழிகாட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்கான். போயிட்டுருக்கப்ப அந்த ரேயன் பையன் வந்து ஆலிஸை பற்றி கேட்டுட்ருக்கான், உன்னோட அந்த ஃபேரி ஸ்பிரிட்ஸை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க, உன்னோட மேஜிக்கை பற்றியும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அந்த ஸ்பிரிட் வெளில வந்துடுது. வெளில வந்துட்டு இவனை பார்த்துட்டு அது சொல்லுது, உன் ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி அழுக்கி போன மாதிரி பழசாக இருக்க மாதிரி இருக்கே, நல்லாவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இதை கேட்டோன்னா அந்த பிள்ளைவும் என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். சிசையை பார்த்துட்டு கேட்குறான், உனக்கே இப்படி மேஜிக் கற்றுக்கணும்னு ஆசை அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அப்போ தான் அவன் சொல்கிறான், நான் வந்து ஒருத்தரை பெருமைப்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன், அது வேறு யாரும் இல்லை, அந்த டோரி ப்ரொஃபஸரை தான். இப்போ கூட அந்த பையனோட கார்டியன் சொல்லியிருந்தார்ல, அவர் வந்து பெருமைப்படுத்தணும்னு ஆசைப்பட்றானா அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கப்பே உள்ள ஒரே சத்தம். யாருன்னு பார்த்தா அந்த ரென்ஃப்ரெட் ப்ரொஃபஸர் தான் எலிஸை பற்றி பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்காரு. நீ வந்து பாடம் கற்று தரதை விட ஸ்டூடெண்ட்ஸோட பாதுகாப்பு தான் முக்கியம், உனக்கு இது கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் அவனை பிடிச்சி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த இன்னொரு ப்ரொஃபஸர் இருக்கார்ல, ஃபஸ்ட்டு கிளாஸ்க்கு வந்தார், அந்த ப்ரொஃபஸர் அங்கே உட்காந்து பார்த்து சிரிச்சிக்கிட்டு இருக்காரு. இவரை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் கேட்குறாங்க, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. நான் மட்டும் இதை வேடிக்கை பார்க்க வரல, அங்கே பாருங்க அந்த 3 பேருன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரை கட்டினா இவங்களும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களா. அவங்கள பார்த்ததுக்கப்புறம் தான் எலிஸ் வந்து சிசையிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி ரெயின்ஃப்ரெட் ப்ரொஃபஸர் வந்து ஆலிஸ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. சிசையை பார்த்துட்டு இந்த ஆர்ட் ப்ரொஃபஸர் பேச ஆரம்பிக்கிறாரு, இவளை பார்த்தா நார்மலான பொண்ணு மாதிரி தான் இருக்குது, சரி எங்கள் காலேஜுக்கு நீ வந்ததில் ரொம்ப சந்தோஷம், உனக்கு ஆர்ட்டு லாங்குவேஜ்லலாம் ஏதாச்சும் பிரச்சனைனா என்கிட்ட வந்து கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இது மாதிரி கேன்டீனுக்கு போய் பாருங்கள் சாப்பாடெலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அப்போ வந்து இந்த ரேயான் பையன் தான் சொல்கிறான், வாங்க நான் வந்து கேன்டீனுக்கு வழிகாட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதில் இந்த ஆலிஸும் ரெயின்ஃப்ரெட் ப்ரொஃபஸரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. அடுத்து இந்த ஆர்ட் ப்ரொஃபஸர் தான் கட்டுறாங்க. இவர் வந்துகிட்டு இருக்கப்ப குறுக்கையில் வந்து முன்னாடியே ஒருத்தர் வந்து சிசையை பற்றி கேட்டுருப்பானா. ஃபஸ்ட்டு இவ காலேஜுக்கு வந்தப்போ அவன் தான் நின்றுட்டுருக்கான். அவன் நின்று திருப்பி சிசையை பற்றி தான் கேட்குறான், எப்படி இருக்காவ அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அதுக்கு இந்த ப்ரொஃபஸர் சொல்கிறார், அவள் வந்து நார்மலான ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்கா, அவளை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, அவள் வந்து நம்ம காலேஜுக்கோ பிரின்ஸிபலுக்கோ எந்த பிரச்சனையும் தர மாதிரியும் இல்லை, கவலைப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவனும் இது மாதிரி ஏதாச்சும் பிரச்சனைனா உடனே எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். இவன் தான் வந்து வைஸ் பிரின்ஸிபல் இந்த காலேஜோட அப்படிங்கிற மாதிரி அந்த சீன் முடிஞ்சது. அடுத்து காட்டுறாங்க இங்கே கேன்டீனில் இந்த ரேயான் பையன் வந்து சிசேவையும் எலியஸையும் இங்கே கூப்பிட்டு வந்துடுறான் கேன்டீனுக்கு. இங்கே வந்து பார்த்தா அங்கே இருக்க ஒரு பொண்ணு கூட எலியஸ் பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு எலியஸ்ட்ட பேசிட்டு இருக்கா, ப்ரொஃபஸர் நான் உங்கள்கிட்ட நிறைய கேட்கணும், வாங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கூட்டு போய் உட்கார வச்சு அங்கே எல்லாருமே ஒன்றா உட்காந்துருக்காங்க. கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் எல்லாருமே அவங்க பேரெல்லாம் சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம போக போக பார்த்துக்கலாம் இவங்க பேரெல்லாம். அப்போ தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாருமே நல்ல பசங்களாக இருக்காங்க, எல்லாருமே ஃப்ரெண்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கப்போ லூசி மட்டும் தனியாக உட்காந்துருக்கா, அதான் சிசையோட ரூம்மேட். ஏன் அவள் மட்டும் தனியாக இருக்கான்னு கேட்குறப்ப அப்போ தான் இன்னொரு பொண்ணு சொல்கிறா, அவள் எப்போதுமே தனியாக தான் இருப்பா, விட அவளை பற்றி கவலைப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் இன்னொரு பொண்ணு சொல்கிறா, இது மாதிரி இன்னும் 4 பேர் இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க அங்கே நடந்து போயிட்டுருப்பாங்க. யாருன்னா அந்த வெரோனிகா, அப்புறம் இருக்கிறது ஏப்ரல், மே, அப்புறம் பிளேமிலா, இவங்க 4 பேர் எப்போதும் ஒன்றாவே இருப்பாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லோரும் பேசிகிட்டு இருக்கப்போ எல்லாருக்குமே வந்து எலியஸை பிடிச்சிருக்கு, எலியஸோட மண்டையை தொட்டு பக்கணுங்கிறாங்க, எப்படி நீங்கள் உருவத்தை மாற்றினீங்க அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கப்போ அந்த பச்சை முடி பையன் மட்டும் சிசை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருப்பான். சிசைக்கு வந்து சென்ஸ் ஆயிரும், என்னடான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவன் பயந்து போய் டக்குன்னு எந்திரிச்சு, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். அப்புறம் வந்து லூசி பொண்ணு இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாளா, இவ பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கா, இப்படி ஃப்ரெண்டாக இருக்கிறதுல என்ன அர்த்தம், என்னைக்காச்சும் ஒரு நாள் இவங்க எல்லாருமே எதிரியாக தான் மாற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில. அப்புறம் இந்த பச்சை முடிக்காரனை தான் கட்டுறாங்க. இவன் ஓடி வந்து இப்படி பயந்து போய் செம்மையாக மூச்சு வாங்கிட்டு நிற்கிறான். இதில் வேற என்ன சொல்கிறான்னா, அந்த 2 பேரும் மனுஷங்களே இல்லை, ஏன் அவங்க 2 பேரும் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிசேவையும் எலியஸையும் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கான். அடுத்து சில்ல கட்டுறாங்க. சிசே வந்து காலேஜுக்கு கூப்பிட்டுருப்பார்ல, அந்த ப்ரொஃபஸர் வந்து இன்னொருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து யாருன்னு சரியாக தெரில, சீசன் 1ல் ஒரு டிராகன் கார்டியன் நினைக்கிறேன், அவர்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்காரு. இது மாதிரி எலியஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அவன் வந்து உங்களுக்கு முன்னாடி யாரையாச்சும் காயப்படுத்தியிருக்கானா, அப்படி நடக்கிறப்ப என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா வந்து எலியஸ் தான் ஃபஸ்ட் எபிசோட்லேயே சொல்லியிருப்பானா, இது மாதிரி
அவனை எனக்கு கொல்லணும்லாம் தோணலை அப்படிங்கிற மாதிரி ரெயின்ஃப்ரெட் ப்ரொஃபஸர் பற்றி சொல்லியிருப்பானா அதை நினச்சி தான் இவர் கேட்டிருக்காரு. டிராகன் கார்டியன் இதை கேட்டுட்டு அப்படியா அது மாதிரிலாம் அவன் எதுவும் பண்ணதில்லை, ஏன் ஏதாச்சும் நடந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் இல்லை அப்படி எதுவும் நடந்துருச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவரும் பார்த்துட்டு ஓ அப்படி சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்து வந்து ஒரு லேடியை கட்டுறாங்க. அவங்க வந்து அப்படியே தூக்கத்துலேருந்து முழிக்கிறாங்க, நல்லா தூங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்துல நம்ம சிசேவை தான் கட்டுறாங்க. அவள் மரத்துக்கடியில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. அங்கேருந்து எலியஸ் வந்து கேட்டுட்டு இருக்கான், என்ன ரொம்ப டயர்டாக இருக்கியா அப்படின்ற மாதிரி. ஆமாம், காலேஜ் போய் படித்து அது இதுன்னு செஞ்சு அதோட வேற சில பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னால். ஏன்னா லூசி பேச மாட்டான், அந்த பச்சை முடிக்காரன் ஒரு மாதிரியை பற்றிட்டு இருக்கான்னா அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அவள் பேசிகிட்டு இருப்பா. அதான் எலிஸ்ட்டு கேட்குறான், உனக்கு எப்படி இருக்கு போனால் எனக்கும் ரொம்ப டயர்டாக தான் இருக்குது, ஆனால் காலேஜில் எல்லாரும் கூடயும் இருக்கிறப்ப எனக்கு ஒரு மாதிரி வயிற்றுக்குள்ளே யாரோ தடவி கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு சந்தோஷமாக இருக்கான், அதை சொல்ல தரல அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்லிவிட்டு இவன் ஏதோ ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான், கீழே படுத்து எந்திரிச்சிருக்கான். என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சிசையை கேட்குறப்ப நானும் உன்ன மாதிரி படுத்து பார்க்கலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன்னா இவன் கொம்பு இருக்கனால அவனால் படுக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு சிசையை பார்த்துட்டு பிடிச்சி அவள் மடியில் படுக்க வச்சிடறான். இப்போதான் வானத்தை பார்த்துட்டு படுத்துருக்கான். நான் சொல்லிட்டு இருக்கேன், இதான் என்னோட ஃபஸ்ட்டு தடவை வானத்தை பார்த்து படுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படுத்து கிடக்குறான். பார்த்தா இவங்களோட மேடு சில்வர் வந்துடுறான். அவன் வந்துட்டு சிசையை கூப்பிட்டுட்டு இருக்கா, அது மாதிரி பம்கின்ஸ்லாம் வளர்ந்துருச்சு வெட்டணும்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் தான் நல்லா தூங்கிட்டு இருக்கானே. சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலான்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு 3 பேரும் ஒன்றா சேர்ந்து பம்கின்ஸ் எல்லாம் அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எலியஸ் வந்து இந்த ஹாலோவின் பார்ட்டி பற்றிலாம் சொல்லிட்டு இருப்பான். சரின்னு சொல்லிட்டு சிசேவும் அந்த பரங்கிக்கெல்லாம் நான் போய் கழுவிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கழுவிட்டு இருக்கா. அப்போ தான் அவள் கையை பார்க்குறப்ப ஏதோ ரத்தம் இருக்க மாதிரி இருக்கும். பார்த்தா வந்து இது ஜோசப்போட பாஸ்ட், அதுதான் இவளுக்கு நினைவுகளில் வரும். டக்குன்னு பார்த்தா ஜோசப் பின்னாடி நிற்கிறான். அவன் கேட்குறான், ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல இது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். சிசேவும் பார்த்துட்டு இப்போ தான் எழுந்திரிச்சியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. அப்போ தான் அவன் சொல்லிகிட்டு இருக்கான் அவனோட கண்ணை பற்றி, ஏன்னா இருக்கிறது அவனோட கண்ணு தானே, அதை பற்றி கேட்டுட்டு இருக்கான். இது மாதிரி நான் இந்த கண்ணை வெளில எடுத்துட்டாலும் உன்னால் இதுலேருந்து தப்பிக்க முடியாது, இந்த நினைவுகளை பற்றி சொல்கிறான்னு நினைக்கிறேன். சிசேவும் பார்த்துட்டு நான் இன்னும் கொஞ்ச நாள் இதை வச்சிருக்கலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து கிளம்புறான். நான் போய் தூங்க போகிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப என்ன சொல்கிறான்னா, நான் கேட்டதுக்கு இன்னும் நீ பதில் சொல்லலை தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி சிசேட்ட சொல்லிட்டு போகிறான். அப்போ தான் பார்த்தா சிசேவோட டாக் வந்துருது. அவன் வந்து கூட்டிகிட்டு இருக்கான், அந்த மாதிரி உன்னை பார்க்க கெஸ்ட் வந்திருக்காங்க வா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போய் பார்த்தா யார் வந்திருக்கான் பார்த்தா ஸ்டெல்லா. சீசன் 1ல் வந்து சிசேக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருப்பா. எலியஸ் கூட இவ்வளோ குழப்பம்லாம் பார்த்துருப்பான் பொறாமையில். அவள் தான் வந்திருக்கா. வீக்கெண்டில் சிசே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஸ்டெல்லா வந்திருப்பா. இதை எலியஸ் பார்த்துட்டு சரி மித்த பறவைக்கால நான் கழுவிக்கிறேன், 2 பேரும் வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கப்ப திடீர்னு பார்த்தா ஒரே புகை மண்டலமாக வருது. பார்த்தா இந்த ஸ்டெல்லா பொண்ணு மட்டும் தனியாக நிற்கிறா. சிசேவையும் அவளோட டாக் ரூத்தையும் காணும். பார்த்தா சிசேவும் ரூத்தும் எங்கேயோ தனியாக நின்றுட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் என்னென்ன நடக்க போதெல்லாம் தெரியும். பாய்.